ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன, இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் என்ன, யூனிவர்ஸ் கொடுக்கும் வழிகாட்டல்கள் என்ன, எச்சரிக்கைகள் என்ன என்பது குறித்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு மேஷ ராசிக்கு பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு. இது வந்து மேஷ ராசிக்கு வச்சுப்போம், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அடுத்து ரெண்டாவது கார்டு என்னென்னு பார்த்தோன்னா ரிஷப ராசிக்கு 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். அடுத்து 3 மிதுனம்க்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. அடுத்து 4th கடக ராசிக்கு 9 ஆஃப் கப்ஸ். சிம்ம ராசிக்கு 4 ஆஃப் வான்ஸ். கன்னி ராசிக்கு 8 ஆஃப் கப்ஸ். அடுத்து துலாம் ராசிக்கு பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். விருச்சிக ராசிக்கு லவ்வர்ஸ். தனுசு ராசிக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். மகர ராசிக்கு 6 ஆஃப் கப்ஸ். கும்ப ராசிக்கு 6 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். மீன ராசிக்கு 7 ஆஃப் கப்ஸ். ஓகே 12 ராசிகளுக்குமான கார்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த கார்ட்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு இன்றைக்கி சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து புதுசாக பல விஷயங்களை கற்றுப்பீங்க. புதிய பல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு படிப்பு சம்மந்தமாகவோ இல்லை வேலை சம்மந்தமாகவோ இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இன்றைக்கி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நீங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு சின்ன ட்ரை பண்ணால் கூட, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சின்னதாக இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணால் கூட அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோன்னா 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து சுற்றி இருக்கிறவங்களை பற்றி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுற்றி என்ன நடக்குது, சுற்றி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட நேர்மையாக இல்லாமல் ரொம்ப ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் முதுகில் குத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கே கூட இருந்தே குழி பறிக்கலாம். அந்த மாதிரியான சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிஷப ராசிக்கு. ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட சீக்ரெட்ஸ், உங்களோட பிளான் எல்லாம் நீங்கள் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே ரகசியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஜஸ்டிஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அது ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாகவும் சமநிலையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு லீகல் இஷ்யூஸ், ஒரு கோர்ட் சம்மந்தமாகவோ இல்லை வந்து ஏதோ டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமாகவோ இல்லை ஒரு லா ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறது, இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம், இந்த மாதிரி லீகலாக மூவ் பண்ணுற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபேவரான ஒரு டே இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது, வெரிஃபை பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இந்த கோர்ட்லாம் அது சம்மந்தப்பட்டு வர்றதுனால உங்களுக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்குங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நேர்மையாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நேர்மை தவறினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருங்க. எந்த இடத்துலையும் உங்களோட நேர்மையையும் நியாயத்தையும் விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ 9 ஆஃப் கப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள் எல்லாமே நிறைவேறும். ஒரு ஃபுல்ஃபில்டான டேவாக இருக்கும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க நீங்கள். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒர்க் பிளேஸ்லேயும் ரொம்ப ஜாலியாக இன்றைக்கி டே போகும். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஃபுல்ஃபில்டாக, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப ஹாப்பியாக, ஒரு மன நிறைவு வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து சிம்ம ராசி 4 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 4 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் வீட்லேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ வந்து ஏதோ ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நீங்கள் மீட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். அதே மாதிரி
உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்கலாம். வீட்லேயும் சரி ஒர்க் பிளேஸ்லேயும் சரி ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மோடில் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல்டில் இன்றைக்கி இருப்பீங்க. அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 8 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு செட் ஆகாத சில விஷயங்கள்லேருந்து விலகலாம் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பொருத்தம் இல்லாத சில விஷயங்களை விட்டு இது நமக்கு சரி வராதுப்பா ஆளை விடு அப்படின்னு எஸ்கேப் ஆகுற மாதிரியான மனநிலை இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மன அமைதியை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இத்தனை நாள் ஏதாவது பிரச்சனை இல்லை மன உளைச்சலில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 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 புதிய பாதையை வந்து நீங்கள் தேர்வு செய்வீங்க. மன அமைதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மன அமைதிக்கான வழி என்னவோ அதை தேர்வு செய்வீங்க. அந்த பாதையில் நீங்கள் இனிமேல் பயணிக்க தொடங்குவீங்க. குறிப்பாக இன்றைக்கி அதற்கான ஆரம்பம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசி பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு புதிய யோசனைகள் ஐடியாக்கள் இது எல்லாமே வரும். அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இது என்ன இது எப்படி வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி மூட்லேயே இருப்பீங்க இன்றைக்கி. அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி தேவையில்லாமல் யாரை பற்றியும் காசிப் பேச வேண்டாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேச்சு கொடுக்க வேண்டாம். வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கிறதுனால உங்களோட உறவுகளில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், ரொம்ப வந்துட்டு க்ளோஸாக ஃபீல் பண்ணுவீங்க இன்றைக்கி உங்கள் பர்சன் கூட. அதே மாதிரி மற்றவங்க கூட வந்து ஒரு ஒரு இணைஞ்சு செயல்படுற ஒரு மன ஒற்றுமையோட ஒரு ஒருங்கிணைப்போடு செயல்படுற ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருப்பீங்க. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப் தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி வேலைகள்லையுமே வந்து வேலை செய்கிற இடத்துல கூடவும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் கொலீக்ஸ் கிட்டே இருந்து. அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கி உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு புதிய வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இல்லை புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல ஆரம்பம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆரம்பம் இன்றைக்கி உங்களுக்கு வரும். ஒரு நல்ல தொடக்கம் இன்றைக்கி ஏற்படும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் கண்கூடாக இன்றைக்கி பார்ப்பீங்க. அப்போ நம்ம வெல்த்தாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு டேவாக இருக்குது. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல நாள். பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா ஒரு ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது உங்களுக்கு. அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழைய நாஸ்டாலஜியா ஃபீல் தான் இன்றைக்கி. பழைய நினைவுகள் எல்லாம் இன்றைக்கி திரும்பவும் வரலாம். அதே மாதிரி சின்ன பிள்ளையில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, நீங்கள் சிறு வயசில் இருந்தப்போ நடந்த சம்பவங்கள் எல்லாம் மற்றவங்க கூட சொல்லி பேசி ஷேர் பண்ணி சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ஒரு ஒரு நல்ல இனிமையான சூழல் உருவாகும். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள். அதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா 6 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. 6 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நீங்கள் வந்து மூவ் ஆன் மோடில் இருப்பீங்க. இவ்வளோ நாளாக உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை பொறுத்து ஒரு சிக்கலில் சிக்க வச்சுக்கிட்டு இருந்த பல விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஸ்டெப் எடுப்பீங்க இன்றைக்கி. அதுலேருந்து வெளியே வருவீங்க. பல கஷ்டமான சம்பவங்கள் எல்லாம் விட்டு உங்களுக்கு மன உளைச்சல், மன வேதனை, வலியை கொடுத்த சம்பவங்கள்லேருந்து வெளில வருவீங்க. கஷ்டத்தை கொடுத்த நபர்கள்கிட்டேருந்து விலகி வருவீங்க. அந்த என்விரான்மெண்ட்டை விட்டு வெளியேற ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுற எனர்ஜியும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி இத்தனை நாள் ரொம்ப சுமந்திருந்த பாரத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா 7 ஆஃப் கப்ஸ். 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய ஆசைகள் வரும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய சாய்ஸஸ் வரும். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். ஆனால் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து தேர்வு பண்ணணும். கனவு உலகத்தில் மூழ்கி அதுவா இது வந்தால் எப்படி இருக்கும், அது வந்தால் எப்படி இருக்கணும்னு கனவு காணாமல் என்ன நிஜமோ எது ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ஒத்து வருமோ அதை தேர்வு பண்ணுற ஒரு நாளாக இன்றைக்கி நாளை நீங்கள் வச்சுக்கணும்.
இன்றைக்கி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். எதுன்னு செலக்ட் பண்ண முடியாத, எல்லாமே பெட்டராக தோணும், அந்த மாதிரியான ஒரு நாள் இன்னைக்கு. ஸோ மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிற பழமொழியை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்றைக்கி டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஏதாவது செலெக்ஷன் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா கூட அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணுறதுல கூட நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் வந்து மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஓகேங்களா? இந்த ரீடிங் வந்து பொதுவான ரீடிங், மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான ரீடிங் நம்ம பார்த்துருக்கோம். இது பொதுவானது, ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது, எல்லாருக்கும் பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கு ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்க பயன்பெறுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை முன்கூட்டியே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.